இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது மைதா இல்லாமல் ஒயிட் சுகர் இல்லாமல் ஒரு மில்லட் வச்சு டைஜஸ்டிவ் பிஸ்கட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸ் பற்றின டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ராகி டைஜஸ்டிவ் பிஸ்கட்டுக்கான மெஷர்மெண்ட் எல்லாமே வீடியோட லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதை எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்குமே அவுட்புட் வந்து வேறு லெவலில் கிடைக்கும். பார்க்குறவங்க யாருமே இதை வந்து வீட்டில் பண்ணிங்க அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு தான் இருக்கும். இதனுடைய டேஸ்ட்டு அதை விட அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குக்கி பண்ணுறதுக்கு முக்கியமான ரோல்னு பார்த்தீங்கன்னா பட்டர் தான். பட்டர் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் கேன் சுகர் வச்சு தான் பண்ண போகிறேன். கேன் சுகரோட கலர் வந்து லைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவே லைட் கலர் தான். இதை விட லைட் கலரில் தான் நான் இப்போ வச்சுருக்குது. ஸோ இந்த கலர் வச்சு பண்ணுறப்ப நேச்சுரலாக உங்களுக்கு வந்து குக்கி வந்து சூப்பர் கலரில் கிடைக்கும். அதுக்காக ரொம்ப கலர் கம்மியாக இருக்க மாதிரியே வாங்கிக்கோங்க. இந்த பிஸ்கட் வந்து ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க சுகர் இருக்குதுனால கொஞ்சம் கம்மியாகவே சுகர் கேட்டிருக்காங்க. நான் 75 கிராம் அப்படியே போடாமல் அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு தான் நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்க போகிறேன். ஸோ சுகர் பேஷண்ட் யாருக்காவது சேர்க்குறீங்க அப்படின்னா பாதி அளவுக்கு வந்து சுகர் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. பட்டர் வந்து நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கோங்க. எல்லோலேருந்து பேல் எல்லோவாக மாறுற வரையும் நல்லா வந்து ஸ்மூத்தன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குக்கி வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த சிட்டிகை ஸ்பூனில் காடமம் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதே சிட்டிகை ஸ்பூனில் பேக்கிங் பவுடரும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சுகர் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கைண்ட் ஆஃப் சுகர் சேர்த்தாலும் நல்லா பல்ஸ் மோடு கொடுத்து நல்லா பவுடராக அரைச்சிருங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பவுடராக இருக்குன்னு. கொஞ்சம் நரன்னு அரைச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு வேலை அதிகமாகிடும். சீக்கிரமே வந்து பட்டரில் போட்டோன்னே நல்லா மெல்ட் ஆகாது. ஸோ நல்லா அரைக்கிறப்ப நீங்கள் பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து நல்லா பிளெண்ட் ஆயிரும். பட்டரும் சுகரும் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ரா ஃப்ளார் வந்து மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ராகி ஃப்ளார் வந்துட்டு மொத்தமாக நீங்கள் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா பைண்டிங் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து வீட் ஃப்ளாரு இல்லைன்னா மைதா இது மாதிரி சேர்க்குற மாதிரி வரும். நான் வந்து 125 கிராம் மொத்த ஃப்ளாரில் 100 கிராம் வந்து ராகி சேர்க்குறேன். 25 கிராம் வந்துட்டு வீட் சேர்த்துருக்கேன். ஸோ ஓவரால் நான் வந்து 125 கிராம் சேர்த்துருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே பின்னாடி கொடுத்துருக்கேன். 10 கிராம் வந்து கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். கொக்கோ பவுடர் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வேவிங் மிஷின் கரெக்டாக இல்லை அப்படின்னா தனியாக நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் வேவிங் மிஷின் வந்து அதில் எடுக்காது மெஷர்மெண்ட்டு. ஸோ நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா டேபிள் ஸ்பூன் வந்து 1.25 டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர், ராகி ஃப்ளார், வீட் ஃப்ளார் இது மூணையுமே ஒரு சின்ன விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு சளிச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த பட்டர் கூட அதை எல்லாத்தையுமே கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப விஸ்க் வச்சு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டோ வந்து நல்லா ஹார்டாயிரும். ஸோ இந்த மாதிரி கை வச்சு மிக்ஸ் பண்ணாமல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கி வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன். ரா ஃப்ளார் எதுவுமே இல்லை. டோ பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இது கூடவே வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்டர் அப்படி இல்லைன்னா கீ சேர்த்துக்கோங்க. நான் எதுவுமே சேர்க்கல, இப்படியே தான் நான் பண்ண போகிறேன். ஸோ இப்படி பண்ணாலுமே நல்ல டேஸ்ட்டு தான் கிடைக்கும். இது என்ன மெயினாக இது பண்ணக்கூடாது அப்படின்னா இந்தளவுக்கு ஹார்டாக இருக்கப்போ நீங்கள் டைட்டாக பிடிச்சி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குக்கி வந்து நல்லா கிறிஸ்பாயிரும். ரொம்ப ரஸ்க் மாதிரி ஆயிரும். ஸோ ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வாட்டர் அப்படி இல்லைன்னா நார்மலாகவே கீ சேர்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ராகியை பொறுத்தளவு 2 விஷயம் கவனமாக பார்க்கணும். இப்போ டோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே அந்த ஃப்ளார் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். சரி ட்ரையாக இருக்குன்னு நீங்கள் வாட்டர் அப்படி இல்லைன்னா கீ ஏதாவது சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து வெட் ஆயிரும். ஸோ ட்ராப்பாக தான் நீங்கள் வாட்டராக இருக்கட்டும் மில்க் இது எல்லாமே சேர்க்கணும். முடிஞ்ச அளவு மில்க் அவாய்ட் பண்ணிவிட்டு வாட்டர் அப்படி இல்லைன்னா கீ சேர்க்க பாருங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஷேப் கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஷேப் 3 ஷேப் அந்த மாதிரியே எடுக்காமல் நார்மலாக வந்து ஃப்ளாரை வந்து ஷீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெவல் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேப் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வேலையும் ஈஸியாகிடும். அந்த ஃப்ளாரும் வந்து ஒரே கண்டிஷன்லேயே இருக்கும். இந்த ஃபாண்டன்ட் கட்டர் வந்து எல்லா பேக்கர்ஸுமே வச்சுருப்பாங்க. நார்மலாக வச்சுருக்கவங்களாம் வச்சுருக்க முடியாது இல்லையா? அதனால நீங்கள் டூத் பிக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஹோல்ஸ் போட்டு டைஜஸ்டிவ் பிஸ்கட் பண்ணாலுமே ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இது டைஜஸ்டிவ் பிஸ்கட்டுங்கிறதுனால நான் டி அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பிஸ்கட் அப்படின்னு பிடிச்சிருந்ததுன்னா பீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வச்சுருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க இந்த மாதிரி டூத் பிக்கே ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். டைஜஸ்டிவ் பிஸ்கட் பார்க்குறதுக்கே அந்த ஹோல்ஸ் வந்து பேக் ஆனதுக்கு அப்புறமா காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நீட் லுக்கில் இருக்கும். ஸோ வேறு எதுவுமே பண்ணாமல் இந்த டூத் பிக்கில் இருக்கக்கூடிய ஷார்ப்னஸ் பக்கம் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக ஒரு ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ரவுண்டாயிரும்.
ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு நீட்டாக வச்சுக்கோங்க. இப்படி பண்ணி கொடுத்தீங்கனாலே இது வந்து வீட்டில் பண்ண மாதிரியே யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு கடையில் பண்ண மாதிரியே அவ்வளோ லுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப கிட்ட போட்டாலும் அதுவுமே நான் போட்டு காட்டியிருக்கேன், அதே மாதிரி போடுங்க. இதுக்காக நான் மீடியம் கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு கட்டர் கூட கொஞ்சம் பெருசாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பேக்கிங்க்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பெருசாக பார்க்குறப்ப இன்னுமே அழகாக இருக்கும். இதுவுமே ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு ஷாப்லையாக இருக்கட்டும், ஒரு கஃபேயில் கொடுக்குறப்ப பார்க்குறப்பே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுனாலவே வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு பார்க்குறதுலாம். டேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் டைஜஸ்டிவ் பிஸ்கட் அப்படிங்கிறது வீட்டில் தான் பண்ணணும், மைதாவில் தான் பண்ணணும் கிடையாது. மில்லட்ஸில் வந்து நிறைய பேர் விரும்புகிறதுனால நீங்கள் மில்லட்ஸ்லேயே பண்ணலாம். ஸோ அந்த ஹோல்ஸ் மட்டுமே போட்டு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலுமே அதுவுமே காட்டியிருக்கேன், அதுவுமே பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். குக்கி வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னா நீங்கள் வந்து லெவல் பண்ணி கட் பண்ணிவிட்டு நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எடுக்கிறப்ப வந்து நைஃபு அப்படி இல்லைன்னா பேலட் நைஃபை வந்து நல்லா உள்ளே கொடுத்து ஃப்ரீ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ மாவு வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து பிரேக் ஆயிரும். ரொம்ப வெட்டாக இருக்குது அப்படின்னா பாதி மாவு வந்து கீழே ஒட்டிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணுறப்ப கீழே வந்து நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு தோசை கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் டைம் வந்து திக்னஸ் வச்சு தான் டைம் சேஞ்ச் ஆகும், சைஸ் வச்சு சேஞ்ச் ஆகாது. அதனால வந்து திக்னஸ் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி லெவல் பார்த்துக்கோங்க. வெறும் ராகி வச்சு தான் டைஜஸ்டிவ் பிஸ்கட் பண்ணணும் இல்லை, மில்லட் எல்லா மில்லட்டுமே வச்சு பண்ணலாம். திணை மில்லட்லாம் வச்சு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஹை ரேக் வச்சு தான் நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ அப்படி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து அந்த குக்கி வந்து கரெக்டாக வந்து பேக் ஆகும். எனக்கு அப்படியே பழகிடுச்சு. ஸோ அவன் வச்சுருக்கவங்க எல்லாமே ஹை ரேக் மட்டும் வைங்க. லோ ரேக் வைக்கிறதோட ஹை ரேக் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது ஹாட் பிளாஸ்ட்டில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வெறும் டைஜஸ்டிவ் பிஸ்கட்டில் வெறும் ஹோல்ஸ் மட்டும் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டூத் பிக் வச்சு போட்டுக்கோங்க. நான் இது ஏன் வந்துட்டு அந்த சர்க்கிள்குள்ளே பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி இருந்த டோ விட இப்போ பாருங்கள் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இதான் சொன்னேன், நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயுமே ராகி ஃப்ளார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லெவல் பண்ணி முடித்த உடனே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா பண்ணுங்கள். நீங்கள் டோ பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஷேப் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அவனில் வந்து ப்ரீஹீட் வந்து 180 10 மினிட்ஸுக்கு பண்ணியிருக்கேன். அதே 180 டிகிரியில் 17 மினிட்ஸ் வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். இதே ஓடிஜியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ரீஹீட் வந்து 180 டிகிரியில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க டாப் அண்ட் பாட்டம் ராடு வச்சு. நெக்ஸ்ட்டு பேக்கிங்க்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் ராடு வைக்காமல் வெறும் பேக்கிங் மட்டுமே 20 மினிட்ஸ்க்கு வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ராகி பிஸ்கட்டுங்கிறதுனால பேக்கிங் டைம் மட்டும் நீங்கள் 20 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதுமானது. ப்ரீ ஹீட்டு பேக்கிங் டைம் இது ரெண்டுமே ஓடிஜி ஓவன் ரெண்டுக்குமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் பற்றி கேட்குறவங்களுக்காக ஆன்லைனுக்காக நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. முக்கியமாக ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா குரூப் செஷனாகவும் இருக்காது, ரெக்கார்டட் செஷனாகவும் இருக்காது. 1-on-1 செஷன் மட்டும்தான் இருக்கும். நீங்களும் நானும் மட்டும்தான் அந்த கிளாஸில் இருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து 2 days கிளாஸ் நடக்கும். ஸோ 2 daysல உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறமா கண்டினியூஸாக என்னோடய சப்போர்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு குக்கி 1 dayல வரலாம், 1 weekல வரலாம். ஸோ அது வரையும் இருப்பேன். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு குக்கி வர்ற வரையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதை தாண்டியும் நிறைய இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி வந்து உங்களோட ப்ராடக்டை வெளியில் எடுத்துகிட்டு போகிறது, இது எல்லாமே வெண்டார் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம்.